பாருங்கள், நான் காலையில் என்ன பண்ணுவேன்னா, இந்த கப் சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பற்ற வச்சுட்டு இதில் வந்து வெண்கடுகு, மருதாணி விதை, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க சாம்பிராணி. இதில் வந்து நிறைய நாயுருவி வேறு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி அவங்க ட்ரெடிஷ்னல் பேசிஸ்லேயே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. கண் திருஷ்டி வராது, அது அப்புறம் வந்து கெட்ட சக்திகள் வராது அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படி நம்புறனோ இல்லையோ, நம்மளுக்கு காலையில் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வராது. இது போட்டோம்னா வந்து கொஞ்சம் மூக்கடைப்பு அதெல்லாம் கொஞ்சம் போகிற மாதிரி கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணுவேன். இது பாருங்கள், அது கூட சேர்த்து இது கொஞ்சம் போட்டு விட்டுறேன். போட்டு விட்டால் ஆனால் கொஞ்சம் கமரல் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் தள்ளி விட்டுருவேன். தள்ளி வச்சிட்டோம்னா அந்த வீட்டில் காலையில் கொசு தொல்லை கூட கொஞ்சம் இருக்காதுப்பா. இது எனக்கு எங்கள் அம்மா வந்து இது 2 வருஷத்துக்கு முன்னாலேயே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தாங்க, என் தங்கைக்கு எல்லாம். அவங்களும் அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை வந்து நான் டெய்லியுமே நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். நான் அது பாருங்கள், நல்ல ஒரு இது இருக்கும். கொஞ்சம் ஆனால் மூச்சு அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் வெண்கடுகு இருக்குது. வெண்கடுகு வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் வந்து போகும் உங்களுக்கு. மருதாணி விதையும் ரொம்ப நல்லது உங்களுக்கு. நாயுருவி வேறு அதெல்லாமே நல்லது. நீங்கள் ட்ரெடிஷ்னலி வந்து இந்த கண் திருஷ்டி, பேய் விரட்டி அப்படிலாம் யோசிச்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு யூடியூப்பில் தெரியும் உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து இது வந்து ரெஸ்பிரேஷன் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது அந்த மாதிரி நினச்சி வேணும்னாலும் பண்ணலாம். இது ஏன் கிண்ணத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் அந்த தீபம் இதுவும் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஆனால் வெளியில் வரும். இது வந்து தேங்காய் ஓடில் வச்சதுனால இந்த சாம்பிராணி இது உள்ளே வச்சுப்பேன். இது எல்லா ரூம்லேயும் வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கப்பா. இதனுடைய வெண்கடுகு இந்த ஒரு தீபத்துக்கு போடுறாங்க இல்லையா, அந்த ஒரு சாம்பிராணியில் போடுற ஐட்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலாகவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம என்ன சொல்லுவாங்க, மூட நம்பிக்கையாக நீங்கள் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஹெல்த் வைஸ் வந்து இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இது யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆச்சுன்னா எனக்கு நன்மை தான். அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அனிதா குப்புசாமி கிட்ட உடைய ஸ்பீச் வந்து கேளுங்க. அந்த வெண்கடுகு அந்த தீபத்துக்கு யூஸ் பண்ணுறது எதனாலன்றது அவங்க ரெண்டு விதமாகவே சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக எப்படி அது யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.